ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் ஏன்டா இப்படி கதையை கொண்டு போகிறீங்க, கொஞ்சம் ஃபீலிங்ஸாக இருக்குப்பா, கதையை கொஞ்சம் மாற்றுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம காவேரி இருக்காங்களே, அவங்க வந்துட்டு நம்ம விஜய் ரூம்குள்ளே இருக்கனால ரூம்குள்ளேயே போகக்கூடாதுன்னு வெளியில் உட்கார எல்லா பொம்மையும் தொடச்சிட்டு இருக்காங்க. அது சும்மாலாம் எடுத்து துடைக்கிறாங்க. இது ரொம்ப கொடுமையான விஷயம். வேலை செய்யலாங்க, ஆனால் உண்மையுமே வேலை செய்கிற மாதிரி நடிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? அது நாட்டில் முக்கால்வாசி பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க பொறுப்பை அவங்கவுங்க செய்யாமல் மறுத்துட்டு இருக்காங்க. இது மட்டும் நல்லா தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் தாத்தா என்னம்மா ஆச்சு, ஏன் இப்படி உட்காந்துருக்க, அவன் தான் இருக்கான்ல, அவன் வீட்டில் இருக்க நேரம் நீ அவன் கூட போயிருன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. ஃப்ரீ அட்வைஸ் தாத்தா கொடுக்குறாரு. தாத்தா வராரு, கதரை விட போகிறாரு, அந்த ரேஞ்சுக்கு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா தாத்தாவை பார்த்துன்னு ஐயோ மறுபடியும் அட்வைஸ் பண்ணிடுறேன் சார், இவங்க ரூம்குள்ளே போகலான்னு கிளம்பும் போது அந்த டைம் ராகினி வருதுங்க. ராகினி வந்துருச்சுப்பா, 7:30 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இன்னைக்கு ஃபுல்லாக லீவ் போட்டு நீ விஜய் பக்கமே போல, நீ போய் சொல்ல மாட்டியா, நான் போய் சொல்லட்டுமான்னு மறுபடியும் மிரட்டுது. இப்படி வேலையே இல்லாமல் போயிடுமா நீ மிரட்டுறதுக்கு, ரொம்ப கேவலமாக மிரட்டுற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது நானே சொல்லிடுறேன், ரொம்ப ஓவரா பண்ணாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா காவேரி இறங்குனா வேற லெவலில் இருக்கும், தெரியா இருக்கும். அதுக்கப்புறம் பயந்துருவேன் நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க ரூம்குள்ளே போக எப்பாடா தூங்கிட்டாராட்டுக்கு மனுஷன், போரே போத்துறாகாய் புள்ள படுத்து தூங்குடா பூ அப்படின்னு சொல்லிட்டு இவரும் தூங்க ஆரம்பிச்சாரு. கடைசியில் பார்த்தா என்ன இப்போ தான் வர அப்படின்னு சொல்லிட்டு இவரே பார்க்க ஆரம்பிச்சாரு. பார்த்துட்டு என்ன ஆச்சு சொல்லு காவேரி, என்ன தான் நீ நினச்சிட்டு இருக்க, உன் மைண்டில் என்ன இருக்குன்னே எனக்கு தெரியல, நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லைன்னு சமாளிக்கிறாங்க. நீ ஏதோ போய் சொல்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது, ஆனால் உன் மனசில் ஏதோ ஒரு பயம் இருக்குது, நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு. அதை நீ வந்துட்டு போட்டுரு, கண்டிப்பாக வந்துட்டு அது கிடையவே கிடையாது, எந்த ஜென்மத்திலையும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்ல. அதுக்கப்புறம் என் மேலே நம்பிக்கை இல்லையா, நீ என்னை ரொம்ப அவாய்ட் பண்ணுற அப்படின்றாங்க. என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுற, நான் காதல் புறா, அதை நீ சாகடிக்கிற அந்த ரேஞ்சுக்கு பேசுகிறாரு. சரி பக்கமாக டைலாக் அடிக்காதரா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க ஃபீலிங்ஸ் தாங்க முடியாமல் நம்ம விஜயை கட்டி பிடிக்க, அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் ரொமான்ஸ் வந்துருச்சு. இந்த ஃபீலிங்ஸை தான் எல்லாரும் மிஸ் பண்ணாங்க, இப்போ ஃபுல்ஃபில் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்